கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய வேத வார்த்தை சங்கீதம் 120 அதிகாரம் 1வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், கவலைகள் வரும். எல்லா சூழ்நிலையும் இந்த நாளில் நம்ம வாழ்கின்ற காலங்களில் வரும். நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை பார்க்கணும். நெருக்கமான சூழ்நிலையில் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபத்தோடு இருங்க. கர்த்தாவே, இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. மனிதர் நிமித்தம் நெருக்கங்கள் வரும். என் கர்த்தருக்கு பயப்படாதே, பயப்படாதே. வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, நெருக்கங்கள் வரும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு பரிசுத்த தேவனை நோக்கிப்பார். அவரே சகலத்தை நன்மைக்கு எதுவாய் செய்கிற தெய்வம். உன் நெருக்கங்களை மாற்றக்கூடியவர் அவர். அவர் நெருக்கத்தின் மத்தியில் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். உனக்கு ஒத்தாசையை அனுப்புவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்பது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தெய்வம். ஜெபத்தோடு இருன் சகோதரனே, ஜெபத்தோடு இருன் சகோதரியே. உன் நெருக்கத்தை கர்த்தரிடத்தில் சொல், மனுஷனிடத்தில் சொல்லாத. மனுஷன் உன் நெருக்கத்தை கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவான். ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே சந்தோஷப்படுகிற தெய்வம் அல்ல. உன் நெருக்கத்தை மாற்றக்கூடியவர். பிசாசு உன் வாழ்க்கையில் நெருக்கத்தை கொடுப்பான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் உன் ஜெபத்தை கேட்பார். உனக்கு அற்புதங்களை செய்வார். அவரை மாத்திரம் பாரு. அவரை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் காட்.